ஹாய், இன்னைக்கு வீடியோவில் இருக்கிற பார்டரை வச்சு எப்படி இந்த குர்த்தா டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ உங்கள் யோக் லென்த்தை விட ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இந்த பார்டரை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. பார்டரை இந்த மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணதுக்கப்புறம் ரைட் ஃபேஸிங் ரைட்டில் வச்சுட்டு கரெக்டாக அந்த டிசைனை பார்த்துட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்டர் பார்க்க நீட்டாக இருக்கும். ரைட் ஃபேஸிங் ரைட்டில் வச்சு 1/2 இன்ச்சில் அட்டாச் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா பீஸ் பார்டரையும் ரைட் ஃபேஸிங் ரைட்டில் வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க. பார்டர் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ நெக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பார்டரை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இங்கே நான் பிளாக் பீஸ் எடுத்திருக்கேன். வி ஷேப் நெக்குக்கு அப்படியே பிளாக் பீஸை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சைடில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதோட குர்த்தாவில் இப்போ ரைட் ஃபேஸிங் ரைட்டில் வச்சுட்டு இந்த பிளாக் பீஸை ஃபஸ்ட்டு வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெக்கில் 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஸ்லாஷஸ் கொடுத்துட்டு டர்ன் பண்ணிவிடுங்க. கரெக்டாக அந்த வி ஷேப்பில் அந்த பாயிண்ட் வரைக்கும் ஸ்லாஷஸ் கொடுக்கணும். அப்போ தான் டர்ன் பண்ணும்போது ஷேப் நமக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ இதை ராங் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இப்போ பார்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு உங்களோட யோக் லென்த்தை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம்.
இப்போ ஓவர்லாப் ஸ்டைலில் இப்போ நம்ம பார்டரை அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு வச்சு நம்ம பார்டர்லேயும் மார்க் பண்ணணும். ஒரு 1/2 inch ஃபோல்ட் பண்ணி நெக்கோட எட்ஜில் வச்சு ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்டரை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்லேயும் கொஞ்சம் எக்ஸஸ் நமக்கு தேவைப்படுது. அதுலேயும் நம்ம சின்னதாக பார்டர் பீஸை கட் பண்ணிவிட்டு ரைட் ஃபேஸிங் ரைட்டில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பீஸையும் வச்சு பின் பண்ணிவிட்டு பார்டர்லேயும் நம்ம கரெக்டாக யோக் லென்த் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை விட 1/2 inch எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். ஏன்னா கீழே வந்து பார்டரை மடித்து தைக்கிறதுக்கு அந்த 1/2 inch நமக்கு வேணும். பார்டர்லேயும் அதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு 1/2 inch நம்ம நெக்ஸ்ட் சைட் ஃபோல்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸஸ் பார்டர் தேவைப்பட்ட இடத்துலையும் ரைட் ஃபேஸிங் ரைட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம யோக்கில் வச்சு நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த சைஸ்க்கு இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கீழே 1/2 inch எக்ஸஸ் விட்டோம் இல்லையா, அதையும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரா எட்ஜஸ் ஃபினிஷ்டாக இருக்கும் நமக்கு. இப்போ ரெடி பண்ணியிருக்க பார்டரை கரெக்டாக நெக்கோட எட்ஜ்லேயே வச்சு பார்டரோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணணும். பார்டரோட ராங் சைடை கரெக்டாக குர்த்தாவோட ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி பார்டரோட எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த வி ஷேப்பை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு டவுன் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க.
இப்போ நெக்ஸ்ட் சைட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு குர்தாவை டர்ன் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சை ஷோல்டரில் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக யோக் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடு பார்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸ் இருக்க பார்டர் துணியை கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இருக்கிற பார்டரை வச்சு சூப்பராக ஒரு டிசைன் மேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிசைன் லவ் சேவிங் ஸ்கூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.